இந்த பரிசு பெறுவதற்கும் இத்தகைய திறன் அடைவதற்கும் ஊக்கம் தந்த இல்லாம மரம் இல்லை, அடிப்படை இல்லாம கட்டடம் இல்லை. அந்த அடிப்படையிலிருந்து அந்த மாணவனை ஊக்குவித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருக்குறள் காமராச ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதான் இப்பொழுது திருக்குறள் காமராஜர் நீட்டம் மாந்ததும் உள்ள தனியது உயர்வு யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நிலையில் தெரியாது அடங்கியால் தோற்றம் மலையினும் மானம் பெரிது தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வன் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பண்புடையார் பட்டென்று உள்ள பெருமவற்றில் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோனே தாய் மகன் தந்தைக்கு சொல்லுங்க. அவ்வளவுதானே குரல் சொல்லணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அங்கே எங்கே நில்லு மேடையில் நிப்பம் பாரு வர மகன் தந்தை காற்றும் உதவியவன் தந்தை எண்ணற்றான் கொல்லன் சொல். அதுதான் திருக்குறள். இதுதான் திருக்குறள். வள்ளுவ பெருந்தகை 2056 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் பொக்கிஷம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு புத்தகத்தை படித்தால் போதும். அந்த ஒரு புத்தகம்தான் திருக்குறள். அதிலே அறத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு புத்தகத்தை மட்டும் நீங்கள் சரியாக படித்து விட்டீர்கள் என்று சொன்னால் மற்ற புத்தகங்களை எல்லாம் நீங்கள் சரியாக படிப்பீர்கள் என்பதனால்தான் உலக பொதுமறை, பொய்யாமொழி, உத்தரவேதம் இப்படியெல்லாம் பேர் சொல்லி நம்முடைய திருக்குறளை பள்ளி மாணவர்களிடையே 10ஆம் வகுப்புக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நீதியரசர் அரங்க மகாதேவன் ஐயா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வந்தார். அவர் ஒரு தீர்ப்பே சொல்லிட்டு போயிருக்கார். அந்த வகையில் ஒரு மாணவன் அறமோத்தோடு வாழணும். அவன் வாழ்க்கை பொருளீட்டுவதற்காக இருந்தாலும் சரி, ஒரு அறத்தோடு வாழணும், அறத்தோடு படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவன் திருக்குறளை மட்டும் படித்தால் போதும் என்கிற ஒரு நிலைமைதான். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்கேஜி யூகேஜி 12ஆம் வகுப்பு 14 வருஷம் பள்ளிக்கூடம் போயிருக்கான். ஒரு திருக்குறள் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். அது யார் குற்றம் தெரியல. ஆசிரியர்கள் எங்கள் மாதிரி இருக்கிற ஆசிரியர்களோட குற்றமா, இல்லை உங்களுக்கு சொல்லித்தரலையா, உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளவில்லையா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போகிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மன்னனுக்கு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு சொல்றார், மன்னா எனக்கு 3 பொம்மைகள் வேண்டும். அந்த பொம்மைகள் ஒன்றை மாதிரியே இருக்கணும். சரின்னு சொல்லிட்டார். ஆனால் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்மையை எடுத்து 3 வைக்கிறாரு. வைக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு இதில் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்மையை திருப்பி திருப்பி பார்த்துட்டு வச்சுட்டு அந்த வித வித்தியாசம் இல்லை ஐயான்னு சொல்லிட்டு
என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த வாயில் காப்பாளன் இருக்கான் பார், அந்த வாயில் காப்பாளன் என்ன பண்றான்னா, ஐயா அந்த 3 பொம்மைகளில் 3 வித்தியாசங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்லட்டுமா சொல்றாங்க. மூத்த அமைச்சராக இருந்த மூத்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியாத அறிவுஜீவிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், நீ என்னையா நீ ஒரு வாயில் காப்பாளன் வாட்ச்மேனு, நீ வந்து இதெல்லாம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்றாரு. இதை கவனித்த மன்னன் என்ன சொல்றாரு, அவன் அனுப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சொல்லுப்பா என்ன தோணுன்னு. அப்பதான் அவன் சொன்னான், இந்த தொடப்பு குச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தொடப்பு குச்சி. அந்த தொடப்பு குச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பொம்மையினுடைய காதல விட்டான். ஒரு பொம்மை இந்த இவ்வளவு தூரம் போய் நின்றுச்சு, அப்படியே வச்சுட்டாரு. இல்லை மன்னா இதுல ஒரு கொஞ்ச தூரம் போய் அந்த தொலை இருக்கிறது போயிடுச்சுன்னு. இன்னொரு பொம்மை, அந்த பொம்மைக்கு காதல் விட்டா இந்த காதல் வந்தது. இந்த பொம்மை இந்த காதுல இருந்து இந்த காது வரைக்கும் ஒரு தொலை வச்சிருக்காங்க. இது 2வது வித்தியாசம். 3வது வித்தியாசம், ஒரு பொம்மை காதில் அந்த தொடர்பு வச்சு விடும்போது வாயு வழியாக வந்தது. இந்த 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா 3 வித்தியாசங்கள் இருக்கு பாருங்க. ஆசிரியர் பாடத்தை நடத்தும் போது நன்றாக காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போறோம் ஒரு ரகம், ஒருத்தன் இந்த காதில் வாங்கி இந்த காய் வாய் வழியா விட்டு போறோம் ஒரு ரகம், ஒருத்தன் என்ன பண்ணுவான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போறான். ஆனா ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான், இவ்வளவு தூரம் போய் நின்றுச்சு போற பாருங்க, அந்த பொம்மைக்காரன் மட்டும் என்ன பண்றான், நேரா மூளைக்கு போயிட்டு மூளையில போய் என்ன பண்றான், அதை சேமித்து வைத்துக் கொள்கிறான். அந்த சேமித்து வைக்கும் போது வாரியார் சாமிகள் சொல்ற மாதிரி டேங்கில் எந்த நேரமும் தண்ணியை திறந்து விட்டு ரொப்பி வச்சுட்டுனா அந்த தண்ணி எங்க வேணாலும் குழா திறந்தா வரும். அந்த வகையில நீங்க அறிவை எப்போது வேண்டாலும் சேமித்து வைத்திருக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ வேணாலும் பயன்படும், உங்களை நல்வழிப்படுத்தும், சான்றோனாக்கும். அந்த வகையில இந்த ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு நான் சொன்னேன், சரியா? அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நன்றாக படித்து 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பையும் சேர்த்துங்க. இந்த 4 வருடங்கள் நன்றாக உழைத்து கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய முன்னேற்றம் கல்வியிலே பெரிய முன்னேற்றமாக இருக்கும். நீங்கள் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்து தருவீர்கள், உங்கள் ஊருக்கும் பெருமை சேர்த்து தருவீர்கள், உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் பெருமை சேர்த்து தருவீங்க. அதே மாதிரி நல்ல பதவிக்கு போயிட்டு உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எங்கே விடக்கூடாது, எங்கே விடக்கூடாது, முதியோர் இல்லங்களில் விடக்கூடாது. அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீ வெளிநாடு போய் வேலை பார்ப்ப, அப்போ இங்கே விட்டுன்னு போகணும்னு நினைப்பேன். அது மாதிரிலாம் போகக்கூடாது. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பெல்லாம் செஞ்சு கடைசி வரைக்கும் அவர்களுக்கு உணவளித்து உன் கடமையை நன்றாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் உங்களை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு காமிச்சு எத்தனையோ விடயங்கள் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பையன் போய் அங்கே படிக்கிறான், கல்லூரியில் படிக்கிறான், அவங்க என்ன படிக்கிற, நீ என்ன கோர்ஸ் படிக்கிற, எதுக்காக படிக்கிற, அது 5 வருஷம் பொறுத்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது கிராமத்து பெற்றோர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், உங்களுக்கு பேருந்து கட்டணம்லாம் கொடுத்து உங்களுக்கு கை செலவு கொடுத்து நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று படிச்சுட்டு வரட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு டேம் புக் கூட ஒரு தடவை கூட நீங்கள் படிச்சதே கிடையாது. நான் சொல்கிறேன், யாராவது கை தூக்குங்க. நான் முதல் பருவத்தில் இருக்கிற புத்தகத்தை நான் 2 முறை படித்தேன், 3 முறை படித்தேன், இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் நான் 10 முறை படிச்சிருக்கேன். ஒரே முறை படிச்சுங்க, யாராவது கை தூக்கு, கை தூக்குங்க. யாராவது தூக்குடா கை, நீங்கள் தூக்குங்க. இன்னொன்று சொல்லட்டுமா மாணவ கண்மணிகளே, இந்த பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், தனித்துவமிக்க உதவி தலைமை ஆசிரியர் அம்மா ஐயா அவர்கள், ஏனைய எதிரிலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், ஒருத்தர் கூட பள்ளிக்கு வர வேண்டியது கேலியாகும் கூத்தாகும் தான் இந்த நேரத்தை செலவு பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் யாராவது சொல்லுங்க?
40 நிமிடங்கள். ஏன் உனக்கு மட்டும் தெரியும்? எப்படி உனக்கு மட்டும் தெரியும்? அப்படியா வாடா, இங்க வாங்க ஐயா. இந்த இப்படி காமிங்க, இந்த பிள்ளைங்களுக்கு காமிங்க. வா, தர்ஷன் தானே உன் பேரு? வருஷன். நான் அடிக்கடி வகுப்புல சொல்லுவேன், அதனால அவனுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 1400 நிமிஷம் தம்பி, அதில் 40 நிமிடங்கள் மட்டும் படிக்கிறதுக்காக ஒதுக்கு, மற்ற நேரம்லாம் நீ மற்ற வேலைக்கு ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் அவனுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுடைய அன்றாட வேலைகளை எப்படி செய்கிறீங்க, உங்களுக்கு வீட்டு பாடங்களை எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு இன்று ஒரு விதையை போட்டு செல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பரீட்சைன்னா பரீட்சை எழுதிட்டு கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்துட்டு ஒரு மார்க் எங்கே விட்டோம், எங்கே போச்சு, மொத்தம் கூட்டி பார்த்தா எவ்வளோ வருது. வந்து ஒரு மாணவனும் ஒரு மாணவியை வந்து ஐயா நான் வந்து இந்த பரீட்சை எழுதிருக்கேன், இந்த மார்க் வரும்னு சொல்லணும். அந்த மார்க் திரும்பி வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்தால் தான் அது படிப்புக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி இன்னும் சிறார்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்று இந்த சிறார்கள் நீங்கள் எந்த குரலை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். முதல்ல நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தாண்டு இருக்குது இந்த பிங்க் கலர் பிள்ளைகள் முதல்ல கேட்பாங்க. அடுத்தது இந்த கலருக்கு பிள்ளை கேட்பாங்க. அடுத்தது இந்த கலரில் இருக்குன்னு கேட்பாங்க, இந்த கலரில் இருக்கு கேட்பாங்க. நீங்கள் கேட்பது கிட்ட இருக்குது, அதனால் கண்டிப்பாக எனக்கு கேட்கும். நான் இவங்களுக்கு சொல்கிறேன். யாராவது முதல் சீர் குரலோட முதல் சீர்னா தெரியலன்னா முதல் அடி, முதல் வார்த்தை அல்லது இறுதி வார்த்தை ஏதோ ஒன்று 9, 10 சொல்லுப்பா. ஏதாவது ஒரு குரல்கள் யாராவது முதல் சீர் எடுத்து இந்த திருக்குறள் தெரியுமா அப்படின்னு கேளுங்க. கேளு. நீங்க தான் போறீங்க. ஏங்க உங்க மனப்பாட பாட்டு இருக்கு, நீங்க போங்க, முன்ன போங்க, அப்படியே போங்க. அம்பா யாராவது சொல்லுங்க, ஒரு குரல் கேளுங்க. முதல் சீர் மட்டும் கேள்றா, பதில் சொல்லுவான். இல்ல இல்லைன்னு செக் பண்ணுங்க. 1, 2, 3 முட்டை. இனிமே தெரிஞ்ச கூட கேட்க கூடாது. நீடா சொல்லி கேட்க கூடாதுமா. இதுல அப்படி எப்படிமா அது? அந்த குரல் நீ உன்னை கேட்ட தெரியாது. முதல்ல ஆரம்பம் தான் கேட்க சொன்னேன். முதல் சீர் கேள்றான்னு. சரி, நீ கம்னு கொஞ்ச நேரம் கம்னு. வேற என்ன சொல்லு. அவனுக்கு கொஞ்சோண்டு தெரியும், அவன் நீச்சல் கொஞ்சோண்டு தெரியும். அதனால கொஞ்சம் அப்படி இறங்கி மனப்பாட பாட்டு தானே இருக்கு, அப்படியே வந்துடுவான். 0 முட்டை 1, 2, 3 யாரும் கேட்கல. அடுத்து நீங்க இது வரைக்கும் இருக்கு வரலையா? அதைத்தம்மா மனப்பாட செய்யணும்னு சொன்னேன். இது வரைக்கும் இல்லை வரல. தண்ணி கொண்டு நான் சொல்றேன், குடிச்சு ஸ்கேலு அப்புறமா பண்ணேன். இந்த பிள்ளைகள்ப்பா 1, 2, 3 முட்டை. அடுத்து இந்த பள்ளி. வாப்பா கம் 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 ஓடியா, இங்க ஓடியா. அருமை சொல் தம்பி. அருமை உடைக்கின்று ஓடியா ஓடியா. ஒரு புத்தகம் எடுத்துரும். ஒரே புத்தகம் சீக்கிரமா மேல 14 வருஷம் படிச்சிருக்கா அந்த பொண்ணு. அது தம்பி இது 14 வருஷம் படிச்சு 14 வருஷம் படிச்சு ஒரு குரல் கேட்கறதுக்கு இவ்வளவு என்ன ஆச்சு? இன்னொன்னு கேட்கறியா? தக்கார் தகவலர். அங்க பார்த்து சொல்லு. வெரி குட். உனக்கு தான் அந்த புத்தகம் நல்லா வாங்கிக்கோ. உன் பேர் என்ன? போனஸ்ரீயா? போனஸ்ரீ. இந்த பள்ளியில் முதல் மதிப்பெண்ணா வரணும், மாவட்டத்தில் முதல் மாணவியா வரணும், நல்ல பொண்ணா வந்து பெரிய ஆளாகி வரணும். நீங்க போங்க, அவ்வளவுதான். உடனே இப்ப தம்பிகள, இப்ப இந்த குழந்தைகளை பரிசோதிப்பதற்காக அல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்றதுக்காக தான் நான் உங்களை எதாவது கேட்க சொன்னேன். வழக்கம் போல தான் அது. எனக்கு ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது. சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் மட்டும்தான் ஒரு 9000 பிள்ளைகள் மாணவிகள் மட்டுமே படிக்கிற பள்ளி சேலம் சென்ட் மேரிஸ். யாராவது இருக்கீங்களாங்க? அங்கே படித்த மாணவர்கள் மாணவிகள் மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆசிரியர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த பள்ளியில் இலக்கிய இளமாறன் இந்த பசங்க நிற்க வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு பேசுவேன். என்னுடைய யூடியூப்பில் பார்ப்பீங்க. சேலம் மாவட்ட கல்வி அதிகாரி ஒலிகுமார் ஐயா வந்தார். நாங்கள் தான் பண்ணோம்.
4 பள்ளிகள், காலையில் 2 பள்ளி, 4 மாலையில் 2 பள்ளி பேசினோம். போனால் அந்த பிள்ளைகள் வந்து கேட்ட கேள்வி எங்களால் சொல்ல முடியல. மேலே போய் எல்லாருக்கும் ஒரு புத்தகம் வாங்கிக்க ஓடுன்னு சொன்னால் 50 பசங்க 60 பசங்க ஓடிடுறாங்க. சின்ன குட்டீஸ் பசங்க. பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். எங்களுக்கு என்ன நாங்கள் சொல்லித்தரலையா? ஒரு குரலை கூடமா சொல்லித்தரல. யோசனை பண்ணி பாருங்க. சும்மா நான் சொன்ன முதல்ல கீழே கல் வைக்காத, கை வைக்காத, குச்சி எடுத்து நோண்டாத, கிணறு நோண்டாத. ஆனால் நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னால் கூப்பிட்டு இங்கே வந்து நிறைய கேள்வி கேட்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. சரி மாணவ செல்வங்களே, இவங்களை நாங்கள் வந்து கேட்குறோம். முதலாவதாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆளுக்கு ஒரு குரல் கேட்கலாம், இல்லை ஒருத்தர் கூட ஒரு குரல் கேட்கலாம். இதனால் 517வது குரல் ராது. இந்த பக்கம் இன்னா செய்தாரு. அப்புறம் என்னையும் பாக்க சொல்லுங்க. சரி, இப்போ நான் மட்டுமே கேட்குறேன்னு வச்சுக்கோயேன், இவங்களுக்கு என்னென்ன குரல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் ஐயா வந்து ஒரு அதிகாரத்தில் ஒரு குரலாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச அதிகாரத்தை கேட்டுட்டு நிறுத்திடுவோம், முடிச்சிடலாம். சரிங்களா? கூறாமை என்ன பார்க்கக்கூடாது. ஆக்கம் கருதி முதல் இழக்கும் இணைத்தானும். அதுல 4-5 இருக்கு. இல்ல, நான் ஒண்ணு சொன்னா போதும். 4-5 கேள்வி கேட்கணுமா நானே? சரி. என்பில் அதனை செல்விருந்து ஓம்பி அல்லவை தேய கெடுவல் யான் என்பது ஒருமையில் ஆமை போல் ஒழுக்கத்தின் ஏதுவர் அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான். திறனல்ல தற்புற செய்யினும் வெரி குட். ஒழுக்கார கொள்க நடிவின்றி நன்பொருள் வைக்கின் முறை கோடி மன்னவன் செய்யின். குரல் சொல்லு. நன்றி. எல்லாரும் ஒரு கைவலி. நம்மளால சொல்ல தெரியல. வார்த்தை தான். தேர்வுக்கு தயாராகிட்டோம். 10வது வகுப்பு மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகிட்டாங்க. 15 திருக்குறள் இருக்கு. அதுல 10 படிச்சிருந்தா கூட போதும். அதுல இருந்து ஒத்த வார்த்தை நீ கேட்டிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருக்கோம் நம்ம? இல்ல. அப்ப மனப்பாட செயல் ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு, அதாவது 3வது இயல், 6வது இயல், 9வது இயல்ல வச்சிருக்காங்க இல்லையா? அதுல வரக்கூடிய மனப்பாட செயல் ஒன்னொன்னுல 5 அல்லது 6 இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா கூட 15 பாட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வருஷத்துலயும் 15 பாட்டு தெரிஞ்சிருக்கணும். நீ 10வது வரையில வந்துட்ட அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துக்கான 15 பாட்டு எவ்வளவு ஆச்சு? 60 பாட்டாவது தெரிஞ்சிருக்கணும் உனக்கு இல்லையா? தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் தெரியல? அப்ப நம்ம பாடத்தை பாடமா பார்க்கல, பாடமா மார்க்கா பாக்குறோம். புரியுதா? நம்ம கிட்ட இருக்கிற தப்பு. பாடத்தை நம்ம மதிப்பெண்ணா பார்க்கிறோம். மதிப்பெண்ணா பார்க்கும்போது இந்த பாட்டு வருமா வராதா அப்படின்னு பாக்குறோம். ஆனா பாடத்தை வாழ்க்கையா பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய எல்லா பாடங்களும் வாழ்க்கைக்கு பயன்படும். நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு பயன்படும். வேற என்ன வாழ்த்து சொல்றாங்க ஐயா? நீங்க ஏதாவது தகவல் சொல்றீங்களா ஆசிரியர் பெருமக்கள்? ஐயா வாங்க, வரதா சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். ரைட். இதுகாரும் அமைதி காத்த மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் நன்றி. கை தட்டக்கூடாது. அதை உனக்கு நீயே தட்டிக்கிற மாதிரி அர்த்தம். நீ அமைதியா தான் இருக்கணும்.
அமைதி காத்திருக்க. ஐயா சொல்லக்கூடிய முகத்தை கேள்விகளை காட்டுங்க, பின்னாடி காமிச்சு என்ன பிரயோஜனம்? சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு காதுல வாங்கியிருக்கீங்க. அவர் முதல்ல சொன்ன மூணு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க காதுல வாங்கல, ஒண்ணுமா ஒரு பொம்மை மட்டும் தான் மேல மூளைக்கு கொண்டுட்டு போச்சுன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. மெதுவா மெதுவா மெதுவா. இந்த தகவல்களை எல்லாம் நம்ம செவிமடுத்து கேட்டிருக்கோம். இனி வரும் காலங்களில் தவறு செய்தல் என்பது மனித இயல்பு. இனி வரும் காலங்களிலாவது படிக்கக்கூடிய விதம் எப்படி அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணோம், படிக்கணும். நம்ம ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்புல சொல்லாத விஷயங்கள் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதியவர்கள் வந்து சொல்லும் போது அதை ஏத்துக்கிறோம். நாம ரெகுலரா பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் சொன்னா ஏத்துக்கிறது இல்லை. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளியிலும் வெளியில இருந்து வர வச்சு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்வம் ஊட்டக்கூடிய வகுப்பு நடத்துவாங்க. இப்போ அது போலதான் ஒரு வகுப்பு நடந்திருக்கு நமக்கு. அப்போ நாம தினமும் பேசிட்டு இருக்கோம். அப்பா பேசிட்டு இருக்காங்க, அம்மா பேசிட்டு இருக்காங்க, அம்மா சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு விஷயங்களும் அண்ணன் தானே சொல்றான், அக்கா தானே சொல்றாங்கன்னு நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா. அது போல நம்ம ஆசிரியர் தானே சொல்றாங்கன்ற ஒரு விஷயத்துல நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஆசிரியர் சொல்றதும் செய்தி தான், ஆசிரியர் சொல்றதும் வாழ்க்கைக்கான தத்துவங்கள் தான்ன்றதை நீங்க யாரும் என்ன பண்றதில்ல, புரியுறது இல்லைன்றது இப்ப நல்லா புரியுது. அதனால இந்த ஒரு சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்ற இந்த நாள் வரைக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். திருக்குறள் காமராஜ் ஐயாவுக்கும் இந்த தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்த குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அப்பா. சரியா தெரியா 2-3 ஸ்லாப் எடுத்துக்கோ. வாழ்த்துக்கள் மக்களே. அவங்கவுங்க அமைதியா அப்படியே வகுப்புக்கு போயிடுங்க வரிசையா.